सच बताएं आपसे, हमारे हाथ पैर कांपते रहे जब तक यहाँ हम बैठे थे। ये वो சத்தியம் धरती है என்னவென்றால் இங்கே வந்த உடனே எனது கரங்களும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. இதுவரை இங்கே அமர்ந்திருந்தனோ அதுவரை. இவ்விடம் அவ்வாறான புனித ஸ்தலமாகும். இறைவனுடைய கமல பாதங்கள் இங்கே பட்ட இடமாகும். எனது வார்த்தையிலே சக்தி இல்லை இதை கூறுவதற்கு. நான் இங்கே ஷோபாவில் அமர்ந்திருந்தாலும் நான் தரையிலே அமர விரும்புகின்றேன். காரணம், அவரை நான் இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை. அவருடைய பாதங்கள் இங்கே நடந்திருக்கின்றது. இது பாவனமான பூமியாகும். என்னால் கூற முடியவில்லை. அவரை அடைவதற்காக அலைந்து திரிந்தேன். நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய பாக்கியசாலிகள். இறைவன் உங்களுடைய மகிமையை பாடுகின்றார். ஆடி ஆவணி மாதம் பல 1000 கிலோமீட்டர் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செல்கின்றார்கள். 5 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்ட கியூ நிற்கும் முறை மக்கள் சுயநிலை இழந்து விழுந்து விடுகின்றார்கள். மீண்டும் எழுந்து நீரை கொண்டு வந்து மீண்டும் அர்ப்பணம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த பரமாத்மாவோ ஞான அமிர்தத்தை கொண்டு வந்து ஊற்றுவதற்கு வருகின்றார். இதுதான் கூற விரும்புகின்றேன். அநேக கோவில்களிலே நான் தேவி தேவதைகளை தேடி வந்தேன். என்னுடைய தரிசனத்திற்காக நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி வந்தேன். என்னுடைய சௌபாக்கியமாகும் அநேக தேவி தேவதைகளுடைய திவ்ய பார்வை என் மீது பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ரோமமும் மெய் சிலிர்த்தது. இப்பொழுது ஆதர்ணிய தீதி அவர்கள் பாபானுடைய முரளியில் இருந்து பாபா கேட்கின்றார், நீங்கள் எத்தனை மணி நேரம் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் முழு நாளும்? சாட் கூறுங்கள். ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னுடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர்கள் என்றால் இந்த மணி நேரம் நிமிடத்திற்கான விஷயம் அல்ல. சம்பந்தம் இல்லையோ அங்கேதான் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் பேசிவிடுகின்றோம். ரத்தம் நம் ரத்தத்தோடு கலந்திருக்கின்றதோ, யாருடைய ஒலி யாருடைய ஒலியோடு இணைந்திருக்கின்றதோ, இடத்திலே மணி நேரத்திலே நினைவு செய்வது என்பது கூட அது கடினமாக இருக்கின்றது. குழந்தைகள் என்னை நினைவு செய்கின்றார்கள். தாயினுடைய நினைவு வருவதில்லை, இயற்கையாக இருக்கின்றது. மறப்பது கடினமாகிறது. ஏதோ ஒரு வேலையிலே நாம் முழுகும் போது அதை மறக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த 3 நாட்களான சாது சந்து சம்மேளனம் சாதுக்கள் வந்திருந்தார்கள், அனுபவத்தை கூறினார்கள். அதில் ஒருவருக்கு பிரம்மா பாபாவுடைய தரிசனம் கூட கிடைத்திருக்கிறது. நான் உங்களிடம் இதுதான் பிரார்த்தனை செய்கின்றேன். உங்களுடைய பக்தர்கள் உங்களை தேடி அலைகின்றார்கள், தவிக்கின்றார்கள். அவ்யக்த முரளியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய அவ்யக்த மகா வாக்கியமாகும். கேட்கின்றார், குழந்தைகளை உங்களுக்கு பக்தர்களுடைய கூக்குரல் கேட்கவில்லையா? பக்தர்கள் சப்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? அவர்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கின்றார்கள், கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அதற்கான நேரம் வந்து விட்டது. ஆதி சக்திகளே, ஜனனி தாய்மார்களே, தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுங்கள். தரிசனத்தினுடைய அவசியம் இப்பொழுது. பாவம் அலைகின்றார்கள், தாகத்தில் இருக்கின்றார்கள். அந்த பக்தர்களிலே நானும் உங்களுடைய ஒரு பக்தன் ஆவேன். பரமாத்மா உங்கள் அனைவருக்கும் என்ன கொடுத்திருக்கின்றாரோ கூறுகின்றோம் இல்லையா? தாயினுடைய அந்த பாலின் சிவ தாய், சிவ அம்மா தந்தையை விட அதிகம் அன்பு செலுத்துவர் தாய் ஆவார். நீங்கள் அனைவரும் சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். பாரதத்தினுடைய தாய் நீங்கள், உடல் ரீதியாக அல்ல, ஆத்ம ரீதியாக. ஆகவே பரமாத்மாவினுடைய அந்த பாலனையின் ரிட்டன் நாம் கொடுக்க வேண்டும். நான் சிறிய கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். ஆதரணிய சத்னா ஜில்லாவில் இருந்து மீனா தீதி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சித்திரக்கோட்டையிலிருந்து துர்கேஷ் பெகன்ஜி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, எதுவும் இல்லை. நான் உங்களிடமிருந்து பெறுவதற்காக மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கின்றேன். அனைவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் சேவகனாகி எனக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய அந்த சப்தத்தினை, அவருடைய மகா வாக்கியத்தை பிறருக்கு கூறுவதிலே என்னுடைய நாவு நடுங்க வேண்டாம், பாதங்கள் துடிக்க வேண்டாம். எவ்வளவு முடியுமோ
கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை சக்தியை பிரதட்சம் செய்வதற்காக, வெளிப்படுத்துவதற்காக, முன்பு கொண்டு வருவதற்கு எனது முழு சக்தியை ஈடுபடுத்துவேன். என்னிடம் எவ்விதமான யோகியங்கள் இல்லை. என்னுடைய அனைத்து டிகிரிகளும் 0 ஆகும் பாபாக்கு முன்பே. பரமாத்மா ஒருவர்தான் ஞான சூரியமாவார். மற்ற அனைத்து டிகிரிகளும் சூன்யமாகும். யாரை தொடுகின்றாரோ, அவர் யாரை பார்க்கின்றாரோ, ஒரு வகுப்பும் படிக்காதவர் PhD மேல் உயர்ந்து விடுகின்றார். PhD படித்தவரை விட உயர்ந்து விடுகின்றார். எவ்வளவு பெரிய டிகிரி பெற்றவரும் இவர் முன்பு தலை வணங்க வேண்டியிருக்கின்றது. நான் பிரபு அன்பினுடைய ரிட்டர்ன் ஆகும். ஆதரணிய தாதிகள் இதை செய்து காண்பித்தார்கள். அந்த வழியிலே நடக்க வேண்டும், செல்ல வேண்டும். அனுபவம் மிக பெரியது. ஆனால் காலம் குறைவாக இருப்பதனால் நான் பனாரஸிலிருந்து சத்நாம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. முதலிலே சீதா தீதி அவர்கள் அவர்கள் கூட இங்கே வந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இருந்து நான் கூறுவது கேட்கின்றார்களோ? முதலிலே நான் ஆசிரம் சத்நாமில் தான் சென்றிருந்தேன். அவருடைய அனுபவத்தையும் கேட்டிருக்கின்றேன். பரமாத்மாவை அடைவதற்காக அநேக விதமான கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கின்றார். மீரா விஷத்தை குடித்தாரோ, அதே போன்று அநேக சகோதரிகளும் இருப்பீர்கள். அவை பிரதட்சம் செய்வதற்காக, பரமாத்மா பிரதட்சம் செய்வதற்காக அநேக கஷ்டங்களை பொறுத்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை கேட்கும்போது எனக்கும் அதனுடைய வழி தெரிகின்றது. எனக்கு கூட பலவிதமான அவமானங்கள் கிடைத்திருக்கின்றது. பாபாவின் குழந்தையாக ஆகுபவர்களுக்கு அவமானம் கிடைக்காது என்று யாரும் கூற முடியாது. பரீட்சை அவமான ரூபத்திலே நாம் கிடைக்கின்றது பாபாவுடைய குழந்தையான பிறகு. இவ்வாறான அவமானம் கிடைக்கவில்லை என்றால் நாம் இன்னும் பாபாவுடைய அருகிலே வரவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். பரமாத்மா அருகிலே செல்வதற்கு முன்பு உங்களுக்கு முதலில் நிந்தனை கிடைக்கும். நிந்தனை செய்பவர்களை நாம் ஏதாவது சப்தம் கூறுவோமானால், நேற்று கூட ஆதரணிய பிரபாதிதி அவர்கள் ஞான சரோவரில் முரளி கூறும் பொழுது பிரம்மா பாபாவுடைய அருமையான அனுபவத்தை கூறினார். பிரிட்ஜ் கோட்டிலே இருக்கும் பொழுது சுடுகாடு இருந்தது. இங்கே அருகாமையிலே சில சந்து மகாத்மாக்கள் தபஸ்யா செய்து கொண்டிருந்தார்கள். காலையிலே எழுந்து பிரம்மகுமாரிகள் வெள்ளுடை தனித்து கொண்டு எங்களை தபஸ்யா செய்ய விடுவதில்லை என்று விருப்பு காட்டினார்கள், ஏசினார்கள். பாபா ஆசிரமத்திலே எவ்விதமான உணவுப் பொருள் சமைத்தாலும் இவ்வாறு கூறுவார், குழந்தைகளுக்கு, அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த உணவை கொடுங்கள் என்று. இவ்வளவு பெரிய விஷயமாகும். இவ்வாறு அபகாரம் செய்பவர்கள் மீதும் உபகாரம் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த குணம். வேதம் படித்திருக்கின்றேன், புராணம் படித்திருக்கின்றேன், சாஸ்திரம் படித்திருக்கின்றேன். இந்த அளவு கருணை, இந்த அளவு அன்பு பிரபுனுடைய தன்னை இழிவுபடுத்துபவர்களையும் அணைத்துக் கொள்வது, அன்பு செலுத்துவது யாரிடமும் நான் பார்க்கவில்லை. இவை என்னுடைய உள்ளம் இணைந்து விட்டது பாபாவுடன். பல விஷயங்கள் யார் எது செய்தாலும் சரி, ஆரம்பத்தில் எந்த குருவோடு நான் இணைந்திருந்தனோ அந்த குரு கூட எனக்கு கூறுகின்றார், சக்தி அகாடாவிலிருந்து நான் என்று என்ன சொல்லுவது, பாபா மகா மண்டலேஸ்வரனுடைய அந்த பதவியை கொடுத்திருக்கின்றார். கூட பாபா தனக்காகத்தான் கொடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். நான் மகா மண்டலேஸ்வர் ஆக விரும்பினோ அப்பொழுது கிடைக்கவில்லை. நான் பனாரஸிலே இருக்கும் பொழுது உள்ளம் மகா மண்டலேஸ்வரர் ஆவதற்கு விரும்பியது. ஆனால் பாபா என்னை பனாரசத்திலிருந்து துரத்திவிட்டார். நீங்க இருக்கக்கூடாது, வெகு வேகமாக செல்லு என்று. நான் விரும்பவில்லை மகாமண்டலேஸ்வர் ஆவதற்காக. விதமான சன்மானத்தினுடைய விருப்பமே இல்லை. இப்பொழுது எனக்கு கற்பனையிலும் கூட இவ்வாறு கிடையாது. கீழே அமர்வதற்கு இடம் கிடைத்தால் போதும் என்றுதான் நான் நினைத்தேன். பாபாவுடைய அந்த கருணையை நாம் மறக்க முடியாது. இந்த கீழான அந்த பிராணியாகிய எனக்கு என்னை பார்த்தார் என்று தெரியவில்லை. ஏதாவது தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவ்வாறான எவ்வித விசேஷங்களும் இல்லை, எதுவுமே அவ்வாறு இல்லை. பாபா ஆனால் என் மீது அன்பு செலுத்துகின்றார், என்னை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றார். எதுவும் உங்களிடம் கூற விரும்பவில்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக என் மீது வையுங்கள். நேற்று இவ்வாறான டாபிக் வைக்கப்பட்டிருந்தது, பாரதத்தை எவ்வாறு விஸ்வ குருவாக்குவது
இங்கே அமர்ந்து கொண்ட ஆதரணிய தீதியினுடைய கமல வாயிலிருந்து பாபாவுடைய மகா வாக்கியம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த விராட் ரூபத்திலே நீங்கள் அனைவருமே பாபானுடைய இணைந்திருந்தோம். நாம் அனைவரும் விராட் ரூப பாபானுடையவர்கள். 1000 கரங்களுடன் பரமாத்மா புதிய உலகை உருவாக்கும் யுக பரிவர்த்தனை, யுக மாற்றத்திற்கான அந்த காரியத்தை பாபா செய்து வருகின்றார். செய்தியை நாம் அனைவரும் நிர்பயமாக இருந்து, பயமற்றவர்களாக இருந்து, இந்த சங்கோஜமும் இல்லாமல் முழு உலகிற்கும் கூற வேண்டும். பயப்படுவதற்கான விஷயம் முழுதும் முடிந்து விட்டது. விஷயம் எப்படியோ அப்படியே உலகிற்கு நாம் கூற வேண்டும். நான் உங்களிடம் என்னுடைய பிரார்த்தனையாகும். பாரத தாய்மார்களே, சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரின் சரணங்களிலே நான் தண்டவத் प्रणाम और हमारी बहनें, हमारे भाई सबके चरणों में पुनः हम दंडवत प्रणाम करते हैं। ओम शांति।